ஒரு சிறிய கிராமம். அங்கு சில ஆட்கள் தங்கள் பேராசையால் மக்களை அடக்கி ஒடுக்கினர். அவர்கள் தங்களின் சக்தியை பயன்படுத்தி கிராமத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்தனர். ஒரு நாள் ஒரு சிறுவன் அந்த மனிதர்களின் கொடுமையை அனுபவித்து சிவனின் ஆலயத்தில் மண்டியிட்டான். சிறுவன் அழுதபடி, சிவா, எங்களுக்கு நீதி செய்யுங்கள். அந்த நேரத்தில் சிவன் மாயை உருவாக்கினார். அந்த பேராசை கொண்ட மனிதர்கள் தங்களது செல்வம், கௌரவம் அனைத்தையும் இழந்து வறுமையிலும் தனிமையிலும் விழுந்தது போல கண்டனர். மனிதர்கள் பயந்து, இது என்ன தண்டனை? எதற்காக நாம் இழந்து விட்டோம்? அப்போது சிவனின் குரல் அவர்களுக்கு கேட்கப்பட்டது. சிவன் அமைதியான குரலில், பேராசையால் வாழும் வாழ்க்கை அழிவையே தரும். பிறருக்கு நன்மை செய்ய முயலும் போது தான் உண்மையான செல்வம் கிடைக்கும். அந்த மனிதர்கள் தங்கள் பிழையை உணர்ந்து மக்களுக்கு உதவ ஆரம்பித்தனர். சிறுவன் சந்தோஷத்துடன் சிவனுக்கு நன்றி கூறி அங்கிருந்து சென்று விட்டான்.